சொல்லுங்கய்யா. ஐயா இப்போ நீங்கள் சிஎன் குடிசை உங்களுக்கு பொன்னையா சாபகர் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் சொன்னார்? அவருக்கு உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? எனக்கு வந்து ஒரு 15 வயசுக்கு மேலே. 15 வயசு மேலே இருக்கும். 15 வயசுக்கு மேலே. நீங்கள் எந்த சபையில் இருந்தீங்க? அப்போ சபையில் சிஎஸ்சியில் இருந்தேன் நான். சரி சரி சரி. அதனால் அந்த சாபனத்துக்கும் அங்கிட்டு வருவேன். ஐயா வந்து இந்த மாதிரி ஊழியங்களை இந்த மாதிரி சாபனங்களை நல்லா நடத்தி ஊழியங்கள்லாம் பார்த்து வந்தாங்க. அப்போ வந்து தரிசனத்தோட சத்தியத்தோட ஊழியத்தில் செய்து வந்தாங்க. அந்த நேரம் தான் நாங்களும் சிறுபைங்களாக இருந்தாலும் ஓரமாக அதை கேட்டு நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். கேட்டீங்களா? அந்த பஸ்ஸு என்ன நம்பர் என்னன்னு சொன்னாங்க? பஸ்ஸெல்லாம் 45A. அப்போ வந்து ரோடு கிடையாது. அப்போ வந்து ரோடு இல்லை, நம்ம பாதை மண்டித்தடம் தான். அந்த நேரம் 45A பஸ் ஸ்டாண்டு கூட இப்போ தான் கட்டியிருக்கு. அந்த மாதிரி வந்தவங்க வந்து சாபனத்தை நடத்தி அவங்கெல்லாம் ஒரு நேரம் ஊழியத்தை நல்லா பண்பாடாக நடத்தி. இல்லை, தரிசனம் சொல்லும்போது நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்களா? வேறு யாரும் இருந்தாங்க? வேறு ஆட்கள் வீட்டில் பையங்க வாலிய பையங்களாம் பையங்க நின்னாங்க. என்ன நம்பர் சொன்னாங்க பஸ்ஸுக்கு? அவங்க வந்து நம்பரு தெரியல. வந்து 45Aன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. 45. அதில் ஏறி போகணும் வரணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. தரிசனமாக சொன்னாங்க. ஆமாம், பஸ்ஸெல்லாம் எல்லாம் ஆண்டவர் விட்டுருவார். இதில் ஏறி எங்கெங்கே போகணுமோ நீங்கள் போகலாம் வரலான்னு ஒரு தரிசனமாக சொன்ன ஐயா. அப்புறம் அவர் சாபகம் நடத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணார்? அப்போ வந்து சாபகம் நடத்துறதுக்கு அப்போது வந்து குடிசா இருந்து நல்லா பாடவும் படிக்கவும். நாங்கள் சிறுபைங்களாக இருந்தாலும் நாங்களும் வேறத்தை புரிஞ்சுக்கிட்டா பாடவும் படிக்குமா. அந்த நேரம் ஒரு கடவுள் மேலே ரொம்ப ஆர்வமாக சத்தியத்தை நல்ல சத்தியத்தை கொடுத்தாங்க. அந்த பெரியம்மா பேர் எனக்கு மனசில் இருக்கு, வர மாட்டேங்குது. அம்மா உங்கள் பெரியம்மா பாக்கியத்தம்மா. பாக்கியத்தம்மாவை அவங்கெல்லாம் நல்லா பாட படிக்க வெளியிலேருந்து ஊழியக்காரங்களை கொண்டு வந்து நல்ல சத்தியத்தை கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன கிரிகை செய்தாங்க? அவங்க என்ன கிரிகை செஞ்சாங்க? கிரியன்னா ஆவிக்குள்ள நிறைய டைம் நினைச்சி நல்லா சபை வளரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிரியை செய்தாங்க. ஆட்களுக்கு ஏழை எழுதிக்கு இறங்கி சாப்பாடு கேளுங்க, குடும்பத்துக்கு இல்லாட்டிலும் அவங்களுக்கு வாங்கி ஒரு நேரத்தில் ஏன் கண்காங்கே அம்மா இதை கொண்டு ஐயா எனக்கு சாப்பாடு வழி இல்லையா அப்படின்னு மடியில் கடையில் அவங்க குடும்பத்துக்கு வாங்கிட்டு வந்த அரிசியாக மடியில் போட்டு தட்டி, ஏம்மா இதை சாப்பிடு, நான் வீட்டுக்கு பெற வைக்க 2 குடும்பத்துக்கு வாங்கி. அவங்களுக்கு குடும்பம் 2 பிறப்பாடு. அதுக்கப்புறம் போய் அந்த நேரம் 8 முக்காரவா தான் கிலோ அரிசி. அந்த கஷ்டத்தோடு குரு ஆண்டவன் அவங்களுக்கு அப்படி படியாழ்ந்தான். அப்படி படியாழ்ந்த மனுஷன் இந்த ஊழியக்காரர் நல்லா செஞ்சுருக்காரு, நல்லா உதவி செய்கிறாரு. பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களெல்லாம் நாங்கள் சிறுவையினாக இருந்தாலும் அவரு பெரிய ஆளாக இருந்தோம். நல்ல ஓரங்கள்லாம் இந்த இடம்லாம் முன்னாடி பாட்டு படிச்சிருக்காருல்ல, விளையாடப்பட்ட நிலம் தரிசி அவங்களும் பாடு. ஒரு நேரத்தில் சத்தியத்தை கேட்டிருக்கேன். விளையாடப்பட்ட நிலங்களெல்லாம் நல்ல ஒரு நேரம் தரிசி நல்லா ஆகும், முழுச்செடி ஆகும் ஒரு நேரம் அப்படின்னு இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க. அதே பிரகாரம் இப்போ 50 வருஷத்துக்குள்ள நான் சின்ன பையனாந்து பெரிய பையனாக்கி 50 வருஷத்துக்குள்ள வீட்டை சுற்றி முள்ளு அதாலும் முடிச்செடி இல்லை. அவர் இந்த தரிசனம் சொல்லதுக்கு முன்னாலே எப்படி இருந்துச்சு இந்த இடம்? அதுக்கு முன்னால வீடு எங்கே பார்த்தாலும் முள்ளுச்செடிங்கிறதே கிடையாது. விவசாயமாக அதுவும் பார்த்தா இங்கேருந்து புளியம்பட்டி தெரியும், சீலப்பட்டி தெரியும், புளியமலம் தெரியும், புதூர் தெரியும், ரயில்வே கேட் தெரியும். அப்படி இருந்தோம். அது இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ள 60 வருஷத்துக்குள்ள முள்ளுச்செடி பக்கத்தில் இருக்கிற ஆள் தெரியல. அவ்வளோக்குள்ள ஆகிப்போச்சு. அது சத்தியம் நிறைவேறி வருது. அதான் சத்தியத்தை பிறகு நிறைவேறி வருது. அதை யாராலும் மறைக்க முடியாது, எழுத முடியாது. அவர் மேல் பற்றிலாம் இருக்க மனுஷா பாக்கியவான்னு எழுதி வச்சிருக்கு. யார் மேலே? ஆண்டவர் மேலே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மேலே. மேலே. சரி. நீங்கள் இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து பெரிய மனுஷன் 2 5 ஆடை கொடுத்துருக்காரு. என்ன ஆடு மேய்ப்பனா வச்சுருக்காரு. இந்த ஆட்டுக்குள்ளே கொண்டாந்து ஆடு மேய்ச்சிக்கு கொண்டு இருக்கேன். அவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வராரு. என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி வராரு.
இங்கே வந்த பிள்ளைகள் தெரிஞ்ச பிள்ளைகள் வந்தால் போனால் ஐயா வாங்க மாலையெல்லாம் ஒரு நேரத்தில் எனக்கு கூலி வேலை பார்த்தாள். இவங்க ஐயாவுக்கு மெட்ராஸு. ஐயாவுக்கு மெட்ராஸ். ஆமாம். சரி, இன்னைக்கு என் தம்பி ரயில்வே ஆஃபீஸரு இன்னைக்கு என் வீடு சுற்றி நான் அங்கே போகிறவன் நைட்டில் தான் போயிட்டு வந்தேன். ஆண்டவரை கொண்டு இதை பேசுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க இன்னைக்கு. வந்து இருக்கேன். என் குழந்தையா என் மகா. ஐயா சொல்லுங்கள். அவர் வழியில் என்றைக்கும் நடந்து போகிறவன் வழி தப்பி போக மாட்டான். பாக்கியவான்னா எழுதி வச்சிருக்கு சரிங்களா? இது ஆண்டோடைய சத்தியம் சரிங்களா? சரியா, சந்தோஷம் உங்கள்கிட்ட கேட்டதில்ல. நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கீங்க. ஆமாம். நான் வந்து ஐயா பேர்? என் பேர் அப்பா பேர் பெருமாள். என் பேர் கோயில் பிள்ளைன்னு. கோயில் பிள்ளை. பெரிய ஆளுக்கு பேர் அந்த நேரம் வச்சுட்டாங்க. சரிங்க, நன்றி நன்றி. பெருமாள் கோயில் பிள்ளை. நான் எந்த நேரம் பட்டியலாக இருப்பேன். ஆலயம் போகாமல் பெரிய மனுஷன் சோறு பொஞ்சால் கொடுங்க, பெரிய மனுஷன் சரியில்லை. இப்போ நானாக தான் சோறாக்கி